போர்க்களத்தின் ஓசை கேட்கிறது. தாய் தன் குடிசையின் வாசலில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கிறாள். தாயே, ஏன் இந்த கண்ணீர்? உன் மகன் போர்க்களத்தில் மடிந்து விட்டான் என்ற செய்தியால் உன் நெஞ்சம் உடைகிறதா? ஆம். அவள் தன் கண்ணீரை துடைக்கிறாள். அவளது கண்களில் சோகம் மறைந்து ஒரு வீரத்தாயின் பெருமிதம் சுடராய் எரிகிறது. பெரியவரே, என் கண்ணீர் துயரத்தால் வந்ததல்ல, என் மகன் தாய்நாட்டிற்காக போரிட்டு வீழ்ந்தான் என்ற பெருமிதத்தால் வந்த ஆனந்த கண்ணீர் இது. என் மகன் இறக்கவில்லை, அவன் ஒரு நினைவு சின்னமாய் நித்தியம் வாழ்கிறான். அவன் பெயர் தாய்நாட்டின் ஒவ்வொரு மண்ணிலும் முழங்கும். இதோ ஒருவேளை அவன் பகைவனுக்கு பயந்து முதுகை காட்டி ஓடி கோழையாக உயிர் பிழைத்திருந்தான் என்று அறிந்திருந்தால் அவனை கருவிலேயே கொன்றிருப்பேன். தாயே, அப்படியானால் உன் மகன் வீரனாக மடிந்ததில் உனக்கு மகிழ்ச்சியா? இல்ல பெரியவரே, என் மகன் செத்தான். அது என் ரத்தத்தை குடிக்கும். இதுவே தமிழரின் வீரம். உயிரை விட மானமும் தாய்நாட்டின் கடமையுமே மேலானது என்ற புறநானூற்று அறம்.